ஒரே ஒரு ஃப்ரீ டூல். அந்த ஒரு ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணி நீங்க கலரிங் புக்குக்கு தேவையான இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. ப்ளஸ் புக்கோட கவர் கிரியேட் பண்ணிக்கலாம். சப்டைட்டில், டைட்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸு, டிஸ்கிரிப்ஷன் இத்தனையும் நீங்க ஃப்ரீயா ஒரே ஒரு டூல யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த டூல பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஹாய், வெல்கம் டு எக்ஸ்பர்ட் இன் வெப். நம்மளோட சேனல்ல ஆன்லைன்ல மணி எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு வேரியஸ் டாபிக்ஸ்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அமேசான் கேடிபினா என்னன்னு தெரியாது அப்படின்னா அதை பற்றி ஸ்பெஷலாக தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவுக்கு நான் வந்து ஒரு லோ காம்படிஷன் புக் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள். இந்த டைட்டில் இந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க மொத்தமே வெறும் 781 காம்படிஷன் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கீவேர்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து புக் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த ஒரு ஃப்ரீ டூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம radios.blogspot.com அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லா ஃப்ரீ டூலும் மென்ஷன் பண்ணியிருக்கும் பாருங்கள். கேடிபி டைட்டில் அண்ட் சப்டைட்டில் ஜென்ரேட்டர், இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட்டர், அப்புறம் கவர் ஜென்ரேட்டர், கேடிபி டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட்டர், கேடிபி கீவேர்ட் ஜென்ரேட்டர். ஸோ இந்த எல்லா டூலையும் தான் நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம புக் கிரியேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் லைவாக ஒரு புக்கை கிரியேட் பண்ணி அதை லைவாக அமேசான்லேயும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். சரி ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட டைட்டில் அண்டு சப்டைட்டில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர் யுவர் டாபிக். ஸோ நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்மளுடைய டாபிக். ஓகே, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டாபிக்னு போட்டு நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டு டாபிக். ஸோ அப்புறம் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸோட ஏஜ் குரூப் என்ன, வாட்ஸ் த ஏஜ் குரூப்னா நம்ம வந்து இது வந்து குழந்தைகளுக்கானது. ஸோ பிலோ 3 இயர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டு ஜென்ரேட் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் டைட்டில் அண்ட் சப்டைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 3 டைப்பில் உங்களுக்கு எது நீங்கள் பாருங்கள், 3யும் பாருங்கள். 3ல் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் வந்துருக்கு பாருங்கள், 1, 2, 3. ஸோ இந்த 3ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த டைட்டில் பிடிச்சிருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன் டைட்டிலாக. ஸோ இந்த டைட்டிலையும் நான் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கேருந்து டைட்டில் எடுத்துகிட்டு வேறு இங்கேருந்து சப்டைட்டில் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் இது எனக்கு ஃபஸ்ட்டு இது ஓகேவா இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டைட்டில், சப்டைட்டில், டாபிக் 3மே எடுத்தாச்சு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா அந்த டூல்ஸ் இதில் பாருங்கள், டூல்ஸ்லேயே கலரிங் புக் டூல்ஸ்னு செப்பரேட் பேஜ் இருக்கும். அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி வந்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணினா இங்கேயும் வந்து நீங்கள் டாபிக் கொடுக்கணும். ஸோ நம்மளோட டாபிக் என்னது, ஃப்ளவர்ஸ் கலரிங் புக். ஸோ இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏஜ் குரூப் வந்து பிலோ 3 இயர்ஸு. ஹவு மெனி இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் வேணும் அப்படின்னும் போது நான் இங்கே பார்த்தேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 30 அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், 10லேருந்து 60 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பண்ணிக்கலாம். நான் வந்து 30 பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஜென்ரேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து கேன்வா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த எல்லா ப்ராம்ப்ட்டும் டெக்ஸ்ட் ஃபைலில் டவுன்லோட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காப்பின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஓகே, காப்பி பண்ணதை வந்து இங்கேயே வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ப்ராம்ப்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த டூலுக்கு நம்ம போகணும். ஸோ இப்போ நம்ம டைட்டில் சப்டைட்டில் ஜென்ரேட் பண்ணியாச்சு, இமேஜ் ப்ராம்ப்ட்டும் ஜென்ரேட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த தேர்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கேன்வாவில் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சைஸில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் வந்து இந்த அமேசானோட இந்த ரெஃபரன்ஸ் பேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 8.5 × 8.5. ஸோ அதுக்காக நம்ம போய் இந்த சைஸில் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் கேன்வா போயிட்டு கஸ்டம் சைஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு
இங்க நம்ம வந்து 8.625, 8.75 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கேன் வருது. இதையே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அத கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இத சுத்தி ஒரு கிரிட் போடணும். எதுக்காகன்னா, அந்த மார்ஜின் கேப் போடுறதுக்காக, அந்த மார்ஜின நீங்க செக் பண்றதுக்கு, நீங்க இங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பார்க்கலாம். மார்ஜின்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? அதுல வந்துட்டு நம்மளோட பேஜ் கவுண்ட் எவ்வளவோ, அத வச்சு நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க நம்மளோட பேஜ் கவுண்ட் இவ்வளோ. நமக்கு வந்து இந்த வந்து மார்ஜின் குடுக்கணும். அட்லீஸ்ட் 0.375 நான் வந்து 0.4 அப்படி குடுத்துக்கிறேன். அதுக்கு நான் இத ஃபுல்லா ஜூம் பண்ணிட்டு, இந்த ரூலர் இருக்கு இல்லைங்களா? அத எடுத்து நான் போட்டுக்கிறேன். 0.405 வருது. பரவால்ல எனக்கு அப்படியே இருக்கட்டும். அப்புறம் எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு, ஸோ ஒரு ஷேப் எடுத்து போட்டுட்டு, அத கொண்டாந்து இந்த டாப்ல வச்சிருங்க இப்படி ஓரமா வச்சுட்டு, ஷிஃப்ட் கீய பிரஸ் பண்ணிட்டு, இப்படி சின்னது பண்ணீங்கன்னா, ஸ்கொயரா உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். அதுக்கப்புறம் இத எடுத்துட்டு போயிட்டு, உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க வச்சுக்கங்க. இப்ப டாப்ல வச்சு, டாப்ல இருந்து ஒரு இது, அதே மாரி இந்த பக்கம் வச்சுட்டு, ஸோ 4 சைடும் நம்ம வந்து இந்த கிரிட்ட வந்து போட்டுக்கலாம். ஓகே. போட்டுட்டு இத நம்ம வந்து டிலீட் பண்ணிடலாம். டிலீட் பண்ணிட்டு அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல வந்துட்டு ஒரு எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு, இந்த இமேஜ் ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா? அத எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு வந்து பார்டர் வந்து ஒரு 2 பிக்சல் வேணா வச்சுக்கலாம் நம்ம. இல்ல ஒரு 4 பிக்சல் கூட இருக்கட்டும். 4 பிக்சல் வச்சுட்டு இத அப்படியே விட்டுருங்க. இத அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு, கரெக்ட்டா இந்த இதுக்குள்ள ஃபிட் ஆகுற மாரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மறுபடியும் ஷிஃப்ட் கீய பிரஸ் பண்ணிக்கிட்டு, அப்படியே அத இழுத்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து இப்படி உட்காரும். இப்படி வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் இத அப்படியே கொஞ்சம் அலைன் பண்ணி இப்படி சென்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பேஜ் குடுத்துருங்க. இது வந்து பிளெயின் பேஜ் தான். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ 30 பண்ண போறோம். ஸோ அதனால வந்து நம்ம என்ன 60 பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால இது 2யும் நான் காப்பி பண்ணி, திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு 60 வர வரைக்கும். ஸோ எனக்கு இப்போ 60 பேஜஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு இமேஜா நம்ம வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். ஸோ அது நான் கலரிங் புக்ல கிரியேட் பண்ணதுல போயிட்டு, இங்க காப்பி ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்படி சும்மா இப்படி ஒரு ட்ராக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு வந்துரும். ஓகே. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது செகண்டு. இதே மாரி நான் எல்லாமே ப்ராம்ப்ட்டும் போட்டுட்டு, நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 30 இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள வர இமேஜஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததா என்ன பண்ணலாம்னாக்கா, புக்கு கவர் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு நான் அமேசான் கேடிபில புக் கவர் கால்குலேட்டர் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில போயிட்டு பேப்பர் பேக், இன்டீரியர் வந்து நம்மளோடது ஸ்டாண்டர்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு. பேப்பர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. லெஃப்ட் அண்ட் ரைட்டு. மெஷர்மென்ட் வந்து இன்ச்சஸ்ல வேணும். ட்ரிம் சைஸ் வந்து நம்மளது 8.8 x 8.5. பேஜ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளது 60 பேஜ் தான். கால்குலேட் டைமென்ஷன் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் மொத்தமே பார்த்தீங்கன்னா 30 பேஜ் தான் வரும். சாரி. ஸோ இதுதான் நம்மளோட சைஸ் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது. ஸோ அதனால நான் அங்க போயிட்டு மறுபடியும் என்ன சைஸ் சொல்லியிருக்காங்க 17.38 17.3 இன்ச்சஸ் 17.381 ஹைட்டு 8.75. ஓகே. கிரியேட் நியூ டிசைன் குடுத்துருங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால்குலேட் டைமென்ஷன் இருக்கும். டவுன்லோட் டெம்ப்ளேட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஜிப் ஃபைலா டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபைல்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண பேஜ். இத அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டாந்து அந்த பிஎன்ஜி வந்து நாங்க போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த மார்க் பண்ணிக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் நம்ம வந்து கிரிட் போடணும். இந்த ரூலர் எடுத்து வச்சு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா அந்த இடத்த டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து பண்ணணும். ஓகே. ஸோ எல்லா சைடும் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்த டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கவர் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்மளோட கலரிங் பேஜ் வந்துருங்க. இந்த இமேஜ் ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேளை இந்த இமேஜ் பிடிக்கலன்னா, மறுபடியும் ஜெனரேட் இமேஜ்ன்றத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேற இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நான் மறுபடியும் கலரிங் புக்ஸ் டூல்ஸ்குள்ள போயிடுறேன். போயிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், கவர் ஜெனரேட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுதான் நம்மளோட கவர் ஜென்ரேட்டர். இங்கே வந்து நம்மளோட டாபிக் மறுபடியும் என்டர் பண்ணணும். ஸோ நம்மளோட டாபிக் என்னது? இதுதான் நம்மளோட டாபிக். பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏஜ் குரூப்பு பிலோ 3 இயர்ஸ் ஜென்ரேட் இமேஜ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குது. உங்களுக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது 2-3 இமேஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இதை ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சிடுறேன். வச்சுட்டு இது மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு இமேஜ் கிரியேட் ஆகிறது பெரிய சைஸ் தான். அதாவது 1920 × 1080 அந்த சைஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ரீசைஸும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இமேஜை கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே போயிட்டு மறுபடியும் ஜென்ரேட் இமேஜ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அது மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருக்குனாலும் இதை காப்பி பண்ணிக்கிட்டு நான் வந்து நியூ இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் எனக்கு இந்த ஃபஸ்ட் இருக்கிற இமேஜை விட இது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் இதையே வச்சுக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து டிலீட் பண்ணிடுறேன். ஒரு டைம் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி இது நல்லாயிருக்கு. அதனால் நம்ம இதையே வச்சுக்கலாம் அப்படியே. ஸோ இப்போ இந்த புக் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண புக்கோட டெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் வேறு ஒரு புக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்தே இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டைட்டிலும் இந்த டைட்டில் ரெண்டையும் நான் அப்படியே காப்பி பண்ணி ஒன்று தான் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரே உங்களுக்கு இருக்கும். இந்த இமேஜில் என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலர்ஸ் தான். உங்களுக்கு அது வேணுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் சப்டைட்டில் இருந்து ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் நம்ம தூக்கி போட்டுக்கலாம். நான் வந்து ஃபன் ஃப்ளவர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு அனிமல் கியூட்டிஸ் இருக்குங்களா, அதுக்கு பதிலாக ஃபன் ஃப்ளவர்னு போட்டு கீழே வந்து வேணால் நம்ம வந்து மாற்றிக்கலாம். டாட்லர்ஸ் ஃப்ளவர் கலரிங் புக் அப்படின்றத வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதிலேருந்து இங்கே போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பேக் சைடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து இந்த இது வச்சுருக்கேன். இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். என்னோடய ஆத்தர் நேமு அதையும் காப்பி பண்ணி இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதே மாதிரி இங்கே ஒரு 3 இமேஜ் வச்சுருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் வைக்கும். எதுக்குன்னா ஒரு சாம்பிளுக்கு உள்ளே என்ன மாதிரியான இமேஜஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு சாம்பிள் காட்டுறதுக்காக. ஸோ அதுக்கு இங்கே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு 3 இமேஜஸ்ஸு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 3யுமே நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாகிடும். இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வச்சுக்கலாம். சென்டரில் நமக்கு வேணும்னா நம்ம வந்து ஒரு இது போட்டுக்கலாம். இப்போ இங்கே வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இதை என்ன காப்பி பண்ணிங்கன்னா இங்கே நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டாந்து சென்டராக அப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதோட கலரை வேணும்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த பிங்க் நல்லாயிருக்கும். இந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது அதிகமாக, அதனால. ஸோ இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு அழகாக கரெக்டாக ஒரு புக்கோட இது மாதிரியே இருக்கும். ஸோ இந்த பார்டர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால் அந்த 3யும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட பார்டரோட சைஸை மட்டும் நான் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 2 பிக்சல் வர மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதோட கார்னர்ஸும் கொஞ்சம் கொடுக்கலாம். பர்ஃபெக்ட். இப்போ நல்லா இருக்குது. இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கவரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பிடிஎஃப் பிரிண்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி நம்மளோட புக்ஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா, இதையும் வந்து நான் ஷேரில் போயிட்டு டவுன்லோடு அப்படின்றத கிளிக் பண்ணி பிடிஎஃப் பிரிண்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது 2மே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கேடிபிக்குள்ளே வந்து போகணும். அதுக்கு என்னோட டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுறேன். சீரீஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்மளோட வந்து பேப்பர் பேக் கிரியேட் பேப்பர் பேக் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே விட்டுருங்க. புக் டைட்டில் இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம டைட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட டைட்டில். அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்டைட்டில் வந்து இதுதான் நம்மளோட சப்டைட்டில்.
அதையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சீரிஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை, எடிஷன் நம்பர் அதுவும் இதுவும் கிடையாது. ஆத்தர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தர் நேம் வந்து நம்மளோட புக்கில் இருக்கும் பாருங்க, அதை எடுத்து நம்ம போட்டுக்கணும். இந்த பவுண்ட் ரைட்னு இருக்குங்களா, இதுதான் என்னோட ஆத்தர் நேம், லாஸ்ட் நேம். ஓகே, அப்படி போட்டுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணோம். அதுக்கு கலரிங் புக்ஸ் டூல்ஸ் இருக்குங்களா, அதை போயிட்டுங்க. போயிட்டு இங்கே ஏடிபி டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட்டர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு மறுபடியும் உங்களோட டாபிக் போடுங்க. டாபிக் ஏஜ் குரூப் வந்து பிலோ 3 இயர்ஸ். புக் டைட்டில் வந்து இதுதான் உங்களோட புக் டைட்டில், இதுதான் வந்து சப்டைட்டில். என்டர் யுவர் பேஜ் கவுண்ட்டு நம்ம வந்து 30 பேஜஸ், அதாவது 60 பேஜ், பட் ஆனால் வந்து 30 தான். ஏன்னா 30 இமேஜஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் 13 போட்டுக்கிறேன். போட்டு ஜென்ரேட் இமேஜ், ஜென்ரேட் ப்ராம்ப்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை அப்படியே கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே போல்டு பண்ணணுமோ அந்த வேர்டில் நீங்கள் வந்து போல்டு பண்ணிக்கலாம். அடுத்து இதை I1 கிளிக் பண்ணிக்கோங்க. பிரைமரி ஆடியன்ஸ் இது நோ. பிரைமரி மார்க்கெட் பிளேஸ் வந்து Amazon.com. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சில்ட்ரன்ஸ் புக்ஸ் கூட கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் புக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதில் ஆக்டிவிட்டி புக்ஸ், கலரிங் புக்ஸ் இருக்கு பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபிக்ஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸு. ஸோ அதுக்கு நீங்கள் மறுபடியும் வாங்க. இங்கே வந்துட்டு டூல்ஸில் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கீவேர்டு ஜென்ரேட்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இங்கே வந்து இந்த டாபிக் வந்து என்டர் பண்ணுங்க. ஏஜ் குரூப் வந்து பிலோ 3 இயர்ஸ். புக் டைட்டில் இதுதான் புக் டைட்டில், இதுதான் சப்டைட்டில். போட்டு ஜென்ரேட் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீவேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்மளோட கீவேர்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒவ்வொரு கீவேர்டையும் காப்பி பண்ணி வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி 7 கீவேர்டையுமே நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பப்ளிஷன் டேட் இது அப்படியே இருக்கட்டும். ரிலீஸ் டேட்டும் ஓகே. சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து அசைன் ISBN நம்பர் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் நம்மளோட வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் வித் ஒயிட் பேப்பர், அது அப்படியே இருக்கட்டும். ஃபிலிம் சைஸ் வந்து 8.5 × 8.5. லீட் PDF ஒன்லி. மேட் ஃபினிஷர் இருக்கட்டும். இங்கே வந்து மெனுஸ்கிரிப்ட் நம்ம அப்லோட் பண்ணணும். மெனுஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததான் புக் கவர் இங்கேயும் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இது AI ஜென்ரேட்டடா அப்படின்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வெப்சைட்டோட நேம் போட்டுக்கோங்க. எந்த டூலை யூஸ் பண்ணீங்க அப்படின்ற கேட்குறதுல இமேஜஸும் மெனி இமேஜஸ் இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் லான்ச் ப்ரீவியர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட கவர் சைஸ் வந்து ராங் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம கவர் சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த சைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இங்கேயே எனக்கு வந்து ரீசைஸ் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ நான் ரீசைஸ் பண்ணிட்டேன். இந்த இமேஜை நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் அப்படியே. இப்போ நான் எக்ஸிட் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்து நான் வேறு அப்லோட் பண்ணுறேன். மறுபடியும் லான்ச் ப்ரிவியூவர் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எரர் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம புக் இங்கேயும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே போனால் பேஜ்லேயும் கரெக்டாக இந்த பாக்ஸ்குள்ளேயே வருது நம்மளோடது. அதனால் நான் அப்ரூவ் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே நான் மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணதுனால இங்கே இந்த மாதிரி கேட்குது. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 7.5, 7.29 அப்படி வச்சுருக்காங்க. 6.99 வச்சுருக்காங்க. நான் வந்து 6.99 வைக்க போகிறேங்க. ஸோ நம்ம 6.99 வச்சா நம்மளோட ராயல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.66 USD நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கம்மி ப்ராஃபிட் வச்சா நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நான் வந்து பப்ளிஷ் யுவர் பேப்பர் பேக் அப்படின்னு தான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன் ரிவ்யூன்னு காட்டுது. இது வித்தின் 72 ஹவர்ஸில் இதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இல்லை எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எரர் இருக்குன்னு மெயில் அனுப்புவாங்க. ஒன்ஸ் இது அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆகிடும் அமேசானில். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன்.
ஸோ இந்த டூல் நல்லா யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த டூலை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.